நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டடா ஒரு 200 சிசி பைக் போலாம் அப்படின்னு டிசைட் பண்ணீங்க அப்படின்னா, NS போலாமா? இல்ல N சீரிஸ்ல N250 போலாமா? அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, எந்த பைக் போறது அப்படிங்கிறத நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு வைபவ் பஜாஜ் இந்த வெஹிக்கிள்ஸ் நமக்காக கொடுத்ததற்கு. பஜாஜ் பைக்ஸ் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் இவங்க டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெண்டு வெஹிக்கிளில் சமீபத்தில் பண்ண அப்டேட் என்னன்றதை சொல்லிடுறேன். ஆல்ரெடி NS200க்கு ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து பண்ணியிருக்கோம். பட் N250க்கு டீட்டெயிலாக வீடியோ வந்து பண்ணலை. ஸோ NS200ல் சமீபத்தில் மாற்றின விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, LED ஹெட்லைட் செட்டப் வந்து மாற்றிருந்தாங்க. டிஜிட்டலில் இருக்கக்கூடிய ஸ்பீடோமீட்டர் செட்டப் கொடுத்துருந்தாங்க. USB சார்ஜர் கொடுத்துருந்தாங்க. இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து எல்இடியில் இருக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் அதில் பண்ணியிருந்த மாற்றம். இதே N250 வந்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து 37 mm இருக்கக்கூடிய அப்சைட் டவுன் ஃபோர்க் சஸ்பென்ஷன் வந்து பயன்படுத்தியிருந்தாங்க. மீட்டரை பொறுத்த வரைக்கும் சேம் அதில் பார்க்குற மாதிரியே டிஜிட்டலில் இருக்கக்கூடிய ஸ்பீடோ மீட்டர், கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன், டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் இருக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வெஹிக்கிள்லையும் வந்து LED இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த ரெண்டு வெஹிக்கிளில் 2024 பண்ண மாற்றங்கள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிப்போம். ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக யங்ஸ்டருக்கு பிடிக்கக்கூடிய வகையில் தான் இதோட டிசைன் அப்படிங்கிறது உருவாக்கியிருக்காங்க. NS200 பற்றி சொல்லவே வேணாம். NS200 டிசைன் அப்படிங்கிறது எல்லா தரப்பு ஆட்களும் பிடிக்கக்கூடிய ஒரு டிசைனாக இருந்துட்டு இருக்கு. ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைனில் தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க. N250யும் பார்த்தீங்க அப்படின்னா டிசைனில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஹெட்லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா NSல வந்து LED ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. N250ல பை ஃபங்க்ஷனல் ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. LED ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. விசிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு N250யோட விசிபிலிட்டி வந்து இன்னும் பெட்டராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே ஃபியூல் டேங்க் சைடு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபியூல் டேங்க் பொறுத்த வரைக்கும் வந்து N250ல வந்து மெட்டலில் இருக்கக்கூடிய ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. பட் இதுவே NSல பார்த்தீங்க அப்படின்னா ஃபைபரில் இருக்கக்கூடிய ஃபியூல் டேங்க் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. NS200ல வந்து 12 லிட்டரும் N250ல 14 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கிற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி டெயில் போஷர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா LED டெயில் லைட்ஸ் இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு வெஹிக்கிளோட டிசைனில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெரிமீட்டர் ஃப்ரேமில் வந்து உருவாக்கியிருக்காங்க. N250 பார்த்தீங்க அப்படின்னா டியூப்லர் ஃப்ரேமில் வந்து உருவாக்கியிருக்காங்க. பெரிமீட்டர் ஃப்ரேம் பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா பெரிமீட்டர் ஃப்ரேம் வந்து ரொம்பவே ஸ்டர்டியான ஒரு ஃப்ரேமாகவும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய டோமினாராக இருக்கட்டும், அதே மாதிரி NSல வந்து இப்போ 400cc லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்களா, NS 400Z அப்படிங்கிற மாடல், அதுலேயுமே வந்து இதே ஃப்ரேமை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்ட்ரென்தன் பண்ண ஃப்ரேம், இதோட கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும் அந்த ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும். அந்த ஃப்ரேமில் இருக்கிற மாதிரி வந்து NSஐ வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இது வந்து அந்த ஃப்ரேமில் பண்ணியிருக்கக்கூடிய மாற்றம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்ததாக டிசைனில் பண்ணியிருக்க இன்னொரு மாற்றம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, NS200 எல்லாருக்கும் தெரியும், அண்டர்பில்லி எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. N250ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதான ஒரு எக்ஸாஸ்ட் வந்து சைடில் இருக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு அண்டர்பில்லியை விட இதோட எக்ஸாஸ்ட் வந்து பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எக்ஸாஸ்ட் பற்றி நம்ம பேசுகிறனால நம்ம எக்ஸாஸ்ட் சவுண்டும் எப்படி இருக்குது அப்படின்றத கேட்டுடலாம். ஃபஸ்ட்டு N250 சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஐடலில் கொஞ்சம் ஆக்ஸலரேட் பண்ணுவோம். அப்படியே NS200க்கு வருவோம். ஸோ ஐடல் நோட் இது. ஸோ பஜாஜ் பல்சர் அப்படின்னாலே எக்ஸாஸ்ட் நோட்டு தானே. ஸோ இந்த ரெண்டு வெஹிக்கிளில் எந்த வெஹிக்கிளோட எக்ஸாஸ்ட் நோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி அலாய் வீல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வெஹிக்கிலுமே வந்து 17 இன்ச்சஸ் அலாய் வீல்ஸ் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அண்ட் பேட்டர்னுமே வந்து சேம் பேட்டர்னில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னாலும் ரெண்டு வெஹிக்கிலுமே பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டலில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸ்பீடு, RPM, ஃபியூல் லெவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வெஹிக்கிலும் தெரிகிற வகையில் தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் ரெண்டு வெஹிக்கிலையுமே இருக்குது. டர்ன் பை டர்ன் நேவிகேஷனும் ரெண்டு வெஹிக்கிலையும் பார்த்துக்க முடியும். USB சார்ஜர் ரெண்டு வெஹிக்கிலையும் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே LEDயில் இருக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக வீல்ஸ், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கலாம். சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வெஹிக்கிலே 37 mm USD ஃபோர்க் தான் வந்து கொடுத்துருக்காங்க.
பின்னாடி வந்து மோனோ சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நைட்ராக்ஸ் மோனோ சஸ்பென்ஷன் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் ஃபீட்பேக் 2 பைக்லையும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப ஸ்டிஃபர்னு சொல்ல முடியாது, ஒரு மிடில் ரேஞ்சில். ஏன்னா யூஎஸ்டி ஃபோர்க்னாலே ரொம்ப ஸ்டிஃபராக இருக்கும், பட் ரொம்ப ஸ்டிஃபராக இருக்குது இந்த சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. ரெண்டுத்தோட சஸ்பென்ஷன் செட்டப்பும் பார்த்தீங்க அப்படின்னா மேடு பள்ளத்தில் விடும்போது நல்லாவே ஷாக் வந்து அப்சர்வ் பண்ணுது. கார்னரிங் பண்ணும்போதுமே வந்து நல்ல டீசெண்டான ஸ்டெபிலிட்டி இருக்கிற மாதிரி தான் வந்து கார்னரிங்கும் அப்ரோச் பண்ணுது. டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் N250 வந்து ரொம்ப அகலமான டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 110, ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா 140. ஆனால் அதில் வந்து ஃப்ரண்ட்டில் 100, ரியரில் வந்து 130 செக்ஷன் டயர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பட் இருந்தாலும் 2 பைக்கிலுமே வந்து கார்னரிங் ஸ்டெபிலிட்டிலாம் வந்து நல்லா தான் இருக்குது. பெரிய வித்தியாசங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். டிஸ்க் பிரேக் சைஸுக்கு வருவோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 300 டிஸ்க் பிரேக் 2 பைக்லையும் பயன்படுத்தியிருக்காங்க. ரியரில் 230mm டிஸ்க் பிரேக்ஸ் வந்து 2 பைக்லையும் பயன்படுத்தியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ 2 மாடலையும் பார்த்தீங்க அப்படின்னா டூயல் சேனல் ஏபிஎஸ்மே இருக்குது. பட் எனக்கு வந்து ரெண்டுமே சேம் செட்டப் பிரேக்கிங்காக இருந்தாலும் பட் என்எஸோட பிரேக்கிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றது போல் எனக்கு பட்டுச்சு. பட் ஆனால் கிரமேக்காவோட பிரேக்ஸ் தான் வந்து 2 பைக்லையும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் எனக்கு சின்ன வித்தியாசம் இந்த வண்டியை மாற்றி ஓட்டும் போது மட்டும் தோணுச்சு. என்எஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றது போல். ஓகே, சீட் ஹைட் அண்ட் சீட் கம்ஃபோர்ட்டுக்கு வருவோம். N250 பார்த்தீங்க அப்படின்னா சீட் ஹைட் வந்து 800mm சீட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. குஷனிங் லெவல்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கம்பேரிட்டிவ் என்எஸோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இதோட குஷனிங் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஸோ என்னோட ஹைட்டுக்கு 2 காலை தாராளமாக வைக்க முடியுது அப்படின்னே சொல்லுவேன். ஹேண்டில் பார்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வெஹிக்கிளில் கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ரைடிங் போஸ்டர் பார்க்குறீங்க. ஸோ ரைடிங் போஸ்டர் எப்படி இருக்குன்றதை பாருங்கள், நான் அதில் உட்காந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வெஹிக்கிளோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 164 கிலோ வெயிட் இருக்கிற வகையில் வந்து N250 வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன். ஸோ 164 கிலோ வெயிட். ஸோ NS200ஓட பார்த்தீங்க அப்படின்னா 6 கிலோ வெயிட்டுங்கிறது N250 வந்து அதிகம் அப்படின்னே சொல்லலாம். இது 158 கிலோ தான் வெயிட் இருக்கிற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இப்போ பார்க்குறீங்க ரைடிங் போஸ்டரில் இருக்கக்கூடிய வித்தியாசம். நான் உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கிறேன் ரைடிங் போஸ்டர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா N250ஓட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஸோ என்எஸ் வந்து கொஞ்சம் அப்ரைடான ஒரு போஸ்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன். ஸோ மோர் கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லணுன்னா ரெண்டுமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. மேபி எனக்கு வந்து NS200ஓட அந்த சீட்டிங் கம்ஃபர்ட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த ரைடிங் போஸ்டர் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். N250 கொஞ்சம் குனிஞ்சா மாதிரி இருக்குது, இது கொஞ்சம் மேலே உட்கார மாதிரி ஒன்று ரைடிங் போஸ்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சீட் ஹைட்டு இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா 804mm. பட் தாராளமாக என்னோடய ஹைட்டுக்கு வந்து காலை கீழே வைக்க முடியுது. மேபி ஒரு 5.5 இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த 2 வெஹிக்கிளுமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னே சொல்லுவேன். சீட்டோட குஷனிங் வந்து N250 தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. குஷனிங் லெவல்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். பில்லியன் சீட் 2 வெஹிக்கிளுமே வந்து ஸ்பிளிட்டபிள் சீட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பில்லியன் சீட் 2 வெஹிக்கிளுமே ரொம்ப ஓகே. பட்டு வீட்டில் அப்பா அம்மா ஏறி உட்கார முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஹைட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி 2 சைடு கால் போட்டு உட்காந்திங்க அப்படின்னா 2 வெஹிக்கிளோட பில்லியன் சீட் கம்ஃபர்ட்டுமே வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஃபைனலி இன்ஜின். ஸோ இன்ஜினை பற்றி தான் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஏன் அப்படின்னா ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் இந்த 2 வெஹிக்கிளில் எது போகலாம் அப்படிங்கிற ஒரு டிசைட் பண்ண வேண்டிய விஷயமே வருது. ஸோ இன்ஜின் பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா N250 ஒரு 249cc கொண்ட இன்ஜின். NS200 பார்த்தீங்கன்னா ஒரு 200cc கொண்ட இன்ஜின் அப்படின்னே சொல்லலாம். ரெண்டுமே வந்து 18 கிலோவாட் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது 24.5 bhp பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. என்எஸ்ஸை விட பார்த்தீங்க அப்படின்னா N250 டார்க் அப்படிங்கிறது அதிகம். 21.5 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டார்க் வந்து அதிகமாக இருக்கிற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ NS200 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 வால்வ் கொண்ட இன்ஜின், 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன், லிக்விட் கூல்டு இன்ஜினாக வந்து கொடுத்துருக்காங்க. N250 பார்த்தீங்க அப்படின்னா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொண்ட இன்ஜின், 2 வால்வ் இன்ஜினாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆயில் கூல்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 5 ஸ்பீடு கூலிங் சிஸ்டம், ஆயில் கூலிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிரான்ஸ்மிஷன் கூலிங் சிஸ்டம் பற்றி சொல்லிடுறேன். லிக்விட் கூல்டு கொடுத்துருக்கனால பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜின் வந்து ரொம்பவே கூலிங்காகவே இருக்கும். லாங் ரைட்ஸ்லாம் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்எஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னே சொல்லுவேன். லாங் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த கூலிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும். ஸோ N250 மேபி NS200ஓட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹீட் வந்து அதிகமாக ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ எனக்கு 2 வெஹிக்கிளோட இன்ஜினும் வந்து பெருசாக ஹீட் தெரியல. ஏன்னா இங்கே கொஞ்சம் மழைலாம் பேஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால 2 வெஹிக்கிளையும் அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. N250 ஒரு சின்ன அட்வான்டேஜ், ஏபிஎஸ்க்கு ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அவைலபிளாக இருக்குது. ஓகே, N250 பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு 5500 RPMக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டார்க்கை வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ 5500 ஆர்பிஎம்மில் ஆரம்பித்து ஒரு 7000க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டார்க் வந்து நல்லாவே டெலிவரி பண்ணுது. பட் NS200 அப்படி கிடையாது. உங்களுக்கு 7000 ஆர்பிஎம்மில் டார்க்கு நல்லா டெலிவரி பண்ணுது. அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10,500 வரைக்குமே நல்ல டார்க் டெலிவரி வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இனிஷியலில் டார்க் வேணும் அப்படின்னா, அதாவது சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா NS200 விட N250யோட பர்ஃபார்மன்ஸ்ன்றது பெட்டராக இருக்குது. ஸோ சிட்டிக்குள்ளே ஓட்டுறீங்க, இந்த ஒரு 4th கியர் டு 5th கியரில் நார்மல் ஆக்சிலரேஷன் கொடுத்து ஓட்டுறீங்க அப்படின்னும் போது NS200 விட N250யோட பர்ஃபார்மன்ஸ்ன்றது பெட்டராக இருக்குது. பட் ஹைவேஸ் அப்படின்னு வரும்போது அதுக்கு முன்னாடி இந்த 0 to 100 பார்த்துருங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது. பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ ஹைவேஸ் அப்படின்னு வரும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா NS200 பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ NS200 பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10,500 ஆர்பிஎம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அதோட ஆர்பிஎம் வந்து போகுது. பட் N250 9000 ஆர்பிஎம்க்கு மேலே கட் ஆகிடுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால அந்த டார்க் டெலிவரி வந்து NS200 வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஆக்சிலரேஷன் கொடுக்கும்போது ரெஸ்பான்சிவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். 250யோட கம்பேர் பண்ணும்போது NS200 பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குது. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. NS200 பார்த்தீங்க அப்படின்னா 4 வால்வ் கொண்ட இன்ஜின், அதனால தான் அதோட டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்ன்றது பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதோட மேக்ஸிமம் ஆர்பிஎம்மே வந்து அந்த 7000க்கு மேலே தான் பர்ஃபார்மே நல்லா பண்ணுது. பட் N250 ஏன் பர்ஃபார்மன்ஸ் ஹை எண்டில் வந்து கம்மியாகுது அப்படின்னா அதுக்கு காரணம் அது 2 வால்வ் இன்ஜின் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால தான் மிட் ரேஞ்சில் அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குது N250 பொறுத்த வரைக்கும். டாப் ஸ்பீடு எவ்வளோ தான்ப்பா போகுது 2 வெஹிக்கிளும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 2 வெஹிக்கிளுமே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வெயிட்டுக்கு 125 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் வந்து போக முடிஞ்சு. 2 வண்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா இத்தனைக்கும் 6 ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஒரு 130 வரைக்கும் 140 வரைக்கும் என் வெயிட்டுக்கு போயிடும்னு நினச்சேன். பட்டு போகலை. இது வந்து என்னோடய வெயிட்டை வச்சு தான் நான் வந்து சொல்கிறேன். மேபி N250 விட NS200 பார்த்தீங்க அப்படின்னா டாப் ஸ்பீடுங்கிறது அதிகமாக போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6 ஸ்பீடு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால. பட் என்னோடய வெயிட்டுக்கு 2 வண்டியுமே 125 கிலோமீட்டர் பர் ஹவர் தான் வந்து போக முடிஞ்சு. ரெண்டாவது காற்றும் வந்து பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கு. ஸோ தஞ்சாவூரில் அதனால் வந்து அந்த லெவலுக்கு டாப் ஸ்பீடுங்கிறது 2 வெஹிக்கிளுமே வந்து போக முடியல அப்படின்னே சொல்லுவேன். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் சிட்டிக்குள்ளே தான் ஓட்ட போகிறீங்க அப்படின்னும் போது அந்த சிட்டியில் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணது N250. இல்லை நான் ஹைவேஸு லாங் ரைடு டூரிங் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறது NS200 அப்படின்னே சொல்லுவேன். சிட்டி யூசேஜுக்கு N250 பெட்டராக இருக்குது. ஹைவேஸ் யூசேஜுக்கு NS200 பெட்டராக இருக்குது. அதான் வைப்ரேஷன் லெவல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா 2 வெஹிக்கிளுமே ரிஃபைண்டாக இருக்கிற வகையில் தான் அது உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 95-100 ரீச் பண்ணும்போது தான் 2 வெஹிக்கிளுமே வந்து வைப்ரேஷன் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸும் 2 வெஹிக்கிள் சூப்பராக தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபைனலி ப்ரைஸிங் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எக்ஷோரூம் காஸ்ட் நான் சொல்கிறேன். ஆன்ரோடு காஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வைபவ் பஜாஜோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அவங்கள காண்டாக்ட் பண்ணி ஆன்ரோடு காஸ்ட்டை வந்து தெரிஞ்சுக்கோங்க. N250 1,50,000 51,000 சொல்லலாம். இந்த சொச்சத்தை கால்குலேட் பண்ணிங்கன்னா 1,51,000 எக்ஷோரூம் காஸ்ட்டில் N250 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. NS200 பார்த்தீங்க அப்படின்னா 1,59,000 விலையில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 2 வெஹிக்கிளுக்கும் 8,000 விலை வித்தியாசம்ன்றது வருது. ஆன்ரோடு கணக்கு பண்ணும்போது ஒரு 11,000 விலை வித்தியாசம் அப்படிங்கிறது 2 வெஹிக்கிளுக்கும் வரும் அப்படின்னே சொல்லலாம். 11,000 விலை வித்தியாசத்தில் மெயினாக நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொண்ட ஒரு இன்ஜின், அதே மாதிரி லிக்விட் கூலிங் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினாக நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க NS200 பொறுத்த வரைக்கும். டிசைட் பண்ணிங்க எந்த வெஹிக்கிள் போகிறது என்னன்றது. உங்களுக்கு சிட்டி பர்பஸ்க்கு வேணும் அப்படின்னா N250 போங்க. இல்லை ஹைவேஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, லாங் ரைடு தான் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா NS200 போங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறது நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.